அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிஎன்ஏட ஜென்ரல் கவுன்சிலிங்கை பற்றி இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கிளியராக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்களை உங்களுக்காக தேடி எடுத்து ஒவ்வொன்றா கிளியராக இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது போல் வருங்காலத்தில் இருக்க எல்லா வீடியோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜென்ரல் கவுன்சிலிங், ஓகேங்களா? ஸோ இது ஷெட்யூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதான் ரிவைஸ்டு பண்ண ஷெட்யூல். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் நமக்கு என்னைக்கு சொல்லிருக்காங்க? 5ஆம் தேதி 5/12 8/12 வரைக்கும் 4 நாள், சரிங்களா? 5/12 6/12 7/12 8/12 4 நாள் வந்து நமக்கு என்ன நடக்கும்? ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னு சொல்லியிருக்காங்க. அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே நமக்கு மெயில் வரும், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து மெயில் வரும். என்ன அப்படின்னா உங்களுக்கு மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது போல தான் உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும். இது போன வருஷத்தோடு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டியர் கேண்டிடேட் கைண்ட்லி அட்டெண்ட் த ஆன்லைன் கவுன்சிலிங் வேர் எவர் யூ ஆர். ஸோ நோ நீட் டு கம் டு கோயம்புத்தூர் நம்ம போகணுன்ற எந்த அவசியம் கிடையாது. ஜென்ரல் கவுன்சிலிங் ஒன்லி ஆன்லைன் தான், சரிங்களா? ஸோ இது வந்து அந்த டைமை கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த டைம்னு சொல்லியிருக்கேன், 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நடக்கும், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் மாதிரி போட்டு எல்லா லிங்க்கும் போட்டு இதில் அனுப்பிச்சிடுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெயில் வந்து உங்களுக்கு என்னைக்கு ரிசீவ் ஆகும்னா 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி கண்டிப்பாக இந்த மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெப்சைட்டில் டிஎன்ஏயோட வெப்சைட்டில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது போல் ஒரு இது வந்திருக்கும். இது நான் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2020 அதை விட்டுருங்க. 2021 போன வருஷம் எப்படி நடந்தது நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும், ஓகேங்களா? வெப்சைட்டுக்குள்ளே போனால் இந்த இது தான் கொடுத்துருப்பாங்க. யார் எவ்வளோ ஒரு கேட்டகரியிலையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல், ஓகேங்களா? ஜென்ரல் 1லேருந்து ரேங்க் லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்னு வச்சுக்கணும், ஓகேங்களா? 1லேருந்து 15,509 வரைக்கும், ஓகேங்களா? ஜென்ரலில் வந்து 15,509 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓசியாக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் காமனாகவே 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து அதே தான் 15,509 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 1லேருந்து 15,509 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 17,563 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சியில் 1லேருந்து 21,484 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிசிஎம்மில் 26,542 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா 23,451 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 25,600 இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கூட்டிக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிசி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பிசி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இது என்னது 15,508, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் உங்களுக்கு 15,509 வரைக்கும் நம்மளை ஜென்ரலோட ரேங்க், ஓகேங்களா? ஜென்ரல் ரேங்க்கை நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? பிசிக்கு அப்போ 15,509 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ பேர் இது உள்ள பிசி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம தனியாக பிசியை நான் எடுத்துட்டேன், தனியாக மொத்தத்துலேருந்து தனியாக பிரிச்சிட்டேன். அப்போ 6,965 பேர் பிசியில் கூப்பிட்றாங்க. இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அந்த 15,508 பேரில் ஜென்ரலில் எவ்வளோ பேர் பிசியில் இருக்கீங்களோ அவ்வளோ பேருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் நமக்கு அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. மிச்சம் யாரையும் அட்டன் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. மிச்சம் யாருக்கும் அந்த மெயிலும் வராது. அண்ட் ஆல்சோ அப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுற அந்த டாக்குமெண்ட் எதுவுமே வராது. எது வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ அவங்க வரைக்கும் தான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பிசினா நமக்கு 6,965 பேர் கிட்டத்தட்ட இது பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் எல்லாத்துலேயுமே. ஸோ எம்பிசினா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, 17,563 சொல்லியிருந்தாங்க. ஸோ 17,563 ஜென்ரலில் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பிசியில் எவ்வளோ பேரை கூப்பிட்றாங்க? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு 5,846 பேரை கூப்பிட்றாங்க. ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த லெவலுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எவ்வளோ இருந்திருக்கு? 62 வரைக்கும் வந்திருக்குது. 162 வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து க்ளோசிங் ஆனது பார்த்தீங்கன்னா 172லே கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கூப்பிடுற எல்லாருமே வந்து நமக்கு சீட்டு கிடைக்கும்ன்றது கன்ஃபார்மே கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழுத்தம் திருத்தமாக கூப்பிட்டாலே வந்து நமக்கு கண்டிப்பாக சீட்டு உண்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ இத்தனை பேர் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபீஸ் கட்டினாங்க. பட்டு 172 க்ளோஸ் ஆயிடுச்சுன்றது போன டைமு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்பிசியில் 172 கட் ஆஃபோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கூப்பிட்ற எல்லாருக்கும் நம்ம ஃபீஸ் கவுன்சிலிங் ஃபீஸ் 3,000 கட்டிட்டாலே நமக்கு சீட்டு கிடைச்சிடும் அப்படின்றது மட்டும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது எது வரைக்கும் வருதோ அவங்களோட க்ளோஸ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இது ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்சியாக இருந்தது 21,440 இது வந்து ஜென்ரலில். அப்போ எஸ்சி கம்யூனிட்டியில் எவ்வளோ பேரை கூப்பிட்றாங்கன்னா 3,000
915 பேரை கூப்பிடுவாங்க. அடுத்தே அது பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 26,506 ஜென்ரலில். அதே பார்த்தீங்கன்னா பிசிஎம் பார்த்தீங்கன்னா 592 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. பிசிஎம் கம்யூனிட்டியில் 592 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ SC-Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,445 ஜென்ரலில் கூப்பிட்டுருக்காங்கன்னா அதில் SC-Aல பார்த்தீங்கன்னா 539 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் ST-ல 25,679 பேர் ஜென்ரலில் கூப்பிட்றாங்கன்னா ST கம்யூனிட்டியில் 220 பேரை மட்டும்தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்கன்னா இவ்வளோ பேருக்கும் நான் சொன்ன மெயில் கண்டிப்பாக வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அவங்க என்ன பண்ணணும்? ஆன்லைன் பேமெண்ட் வந்து போய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க ஆன்லைன் பேமெண்ட் போய் பண்ணணும். இப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கவுன்சிலிங்குள்ளே போக மாட்டீங்க. ஸோ பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். பேமெண்ட் பண்ணி அந்த ரெசிப்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா? இது லாஸ்ட் இயருக்கு ஒகேஷனலுக்கு வந்தது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதையே வச்சுக்கலாம். இதே தான் எல்லாருக்குமே வரும். ஜென்ரல் நீங்கள் போட்டு வரும். இந்த இடத்துல ஸ்பெஷல், இந்த இடத்துல ஜென்ரல்னு போட்டு வரும். என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ யூ ஆர் த இன்வைட்டட் ஃபார் த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த கவுன்சிலிங் என்ன இது எல்லாமே போட்டுருவாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஓகேங்களா? இது ஒகேஷனல் தான். அந்த இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. அப்படின்னா யூ ஆர் அட்வைஸ் டு லாகின் நம்மளோட TNAU.com. ஓகேங்களா? இதில் லாகின் பண்ணிவிட்டு நான் ரீஃபண்டபுள் கவுன்சிலிங் ஃபீஸ். ஓகேங்களா? 3000 யாருக்கு? ஜென்ரலில் இருக்க எல்லாருக்கும் 3000 ரூபாய். அதே வந்து SC/ST அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் நம்ம பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடணும். அண்ட் டவுன்லோட் த பர்சனலைஸ்டு கவுன்சிலிங் லெட்டர். ஓகேங்களா? அந்த கவுன்சிலிங் லெட்டர் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் கவுன்சிலிங் லெட்டர். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது போல தான் கவுன்சிலிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. கிளியராக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன ஏது எங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே போட்டு கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கவுன்சிலிங் லெட்டர். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயினாக 5ஆம் தேதியிலேருந்து நம்ம மெயினாக பண்ணுறது 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா எவ்வளோ பேர் அட்டன் பண்ண போகிறோன்ற டாக்குமெண்ட் நமக்கு வந்திருக்கும். அதை பார்த்துட்டு 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்கு நம்ம என்ன பண்ணணும்? உள்ளே போயிட்டு உங்களோட லாகின்ல உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதும் எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஆப்ஷன் ஒன்லி ஃபார் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தா தான் நம்ம பெஸ்ட்டான காலேஜ் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது. அதில் நீங்கள் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கண்டிப்பாக கொடுங்க. சும்மா இன்னமும் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் தப்பாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. முதல்ல ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னால் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பெஸ்ட்டு காலேஜ் எடுக்க முடியும். ப்ரிஃபரன்ஸ் நம்ம நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கட் ஆஃப் அவங்க கம்யூனிட்டிக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டு ப்ரிஃபரன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களோட கம்யூனிட்டி கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி. அதனால் நீங்களும் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே உங்களோட கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம். அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் இந்த டைமில் இந்த 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணணும்? போயிட்டு அந்த நான் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸ் கூட நீங்கள் அதே மாதிரி போடுங்க. நான் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து அப்ளிகேஷனில் கொடுத்ததையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு காலேஜோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் அதில் என்னென்ன இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டாஃபு அண்ட் ஆல்சோ ஃபுட்டு, ஹாஸ்டல் எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சு நம்ம ரேங்கிங் கொடுத்து பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை இந்த டைமில் போய் கொடுங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சதுமே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். லிங்க் நேராக பேமெண்ட்டுக்கு போயிடும். அதில் ஆன்லைனில் பே பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதான் 3000 ரூபாய் இருந்தால் 3000 ரூபாய் பே பண்ணுங்கள். 1500 இருந்தால் 1500 நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த வேலையுமே இருக்காது. இந்த 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எந்த வேலையுமே இருக்காது. இதில் போத் அகாடமிக் அண்டு ஒகேஷனல் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் எங்களுக்கு ஆஃப்லைனில் தானே சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. பட் இவங்க கொடுத்துருக்க ஷெடியூலில் நமக்கு ஆன்லைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இமீடியட்டாக நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஒகேஷனல் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ஆன்லைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை ப்ரிஃபரன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது ஆன்லைனாக இருந்தால் அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் லெட்டர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்படி தான் இருக்கும் கவுன்சிலிங் லெட்டர். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் ஆகும் உங்களுக்கு. என்னைக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும்? கிளியராக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் டேட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு சீட் அலாட்மெண்ட்டு என்னைக்கு?
ஸோ 10ஆம் தேதி நமக்கு சீட் அலாட்மெண்ட். ஓகேங்களா, சீட் அலாட்மெண்ட் ஃபேஸ் 1 10ஆம் தேதி. முடிஞ்ச லெவலுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை கூப்பிட்டுருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு ஒரு 5000 பேருக்கு மேலே கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் 15000 பேர் ஃபீஸ் கட்டியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு ஒரு 5000 பேரை கூப்பிடுவாங்க. அதில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அதுலேருந்து இந்த டைமில் எடுத்துப்பாங்க. சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுதான் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கோர்ஸ், இந்த இடத்துல காலேஜ் நேம், இந்த இடத்துல அலாட்மெண்ட் டேட் வந்து இந்த இடத்துல கிளியராக வந்துடும். ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஓகேங்களா, இதுதான் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். 10ஆம் தேதி நமக்கு நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய செக்லிஸ்ட். ஓகேங்களா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்ற டாக்குமெண்ட்ஸ் தான் 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அது வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா நான் உங்களோட அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம்னா அதுதான். ஓகேங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க கிளியராக. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரிஜினலாக கண்டிப்பாக இருக்கணும். இந்த டீட்டெயிலும் நீங்கள் கிளியராக எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. சார் என்ன ஒரே காலேஜே அலாட் ஆயிருக்கு. இதுதான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து சர்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஓகேங்களா, ஸ்லைடிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15ஆம் தேதிக்குள்ள. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஸ்லைடிங் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 17 இருக்காது, 15ஆம் தேதிக்குள்ளே நடந்துடும். என்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதோ அன்னைக்கே உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் நடந்துடும். அந்த ஸ்லைடிங்கில் நீங்கள் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. சார் ஒரு ஸ்லைடிங்கோட நிறுத்திக்கலாமா, இல்லை 2வது ஸ்லைடிங்கோட நிறுத்திக்கலாமா, இல்லை 3வது ஸ்லைடிங்கோட நிறுத்திக்கலாமான்னா நிறைய பேர் கேட்குற விஷயம். அப்படிலாம் நிறுத்தவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி அலாட் ஆன காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு மாறிட்டே வரும். மேலே ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணும். ஓகேங்களா, செகண்ட் ஸ்லைடிங்க்கு போகும். அதில் வேறு ஏதாவது காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். அடுத்து தேர்ட் ஸ்லைடிங் போகும். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங் அப்படின்னு வந்து நிற்கும். இதில் அலாட் ஆகிறது தான் உங்களோட காலேஜ். நான் ஒரே ஒரு ஸ்லைடிங்கில் எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்துருச்சு, நான் போய் நிறுத்திக்கலாமா, நிறுத்த முடியாது. அதுக்கு மேலே என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஃபைனல் ஸ்லைடிங்கில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுதோ அந்த காலேஜ் தான். இதில் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஸோ இவங்க ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2-3 கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங். அவங்களுக்கு வந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு வந்திருக்குது. 2-3 கொடுத்துருக்காங்க. திரும்பவும் ஸ்லைடிங் 1 நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்லைடிங் 1 என்ன ஆயிருக்குது, 11-3 ஸ்லைடிங் 1 நடந்திருக்கு. திரும்பவும் தங்கப்பழம் தான் வந்திருக்குது. 19-3 நடந்திருக்குது செகண்ட் ஸ்லைடிங். அதுலேயும் தங்கப்பழம் தான் வந்திருக்கு. 26-3 நடந்திருக்குது. அதுலேயும் தங்கப்பழம் தான் வந்திருக்குது. அப்போ அவங்களுக்கு லாஸ்ட்டாக அலாட் ஆகுறது தங்கப்பழம் தான். ஒரு சில பேருக்கு இதே மாதிரி ஆகும். ஏன்னா அவங்க கட் ஆஃப்க்கு மேலே சரியான காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்க எந்த காலேஜுமே அவங்களுக்கு சூட்டபிளாக இல்லைனா அதே காலேஜே கொடுத்துருவாங்க. அது நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ சேம் காலேஜ் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் போயிடாது. ஓகேங்களா, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்லைடிங் கொடுங்க. நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா மட்டும் ஸ்லைடிங் கொடுங்க. ஓகேங்களா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். சார் சொல்லிட்டாரே அப்படின்லாம் பார்க்காதீங்க. நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க மட்டும் ஸ்லைடிங் கொடுங்க. அதே போல் நல்ல காலேஜ் மேலே இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லைடிங் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா, சார் எங்களுக்கு யாருக்குமே வந்து எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து அடுத்த ஒரு 10 பேரில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த கவுன்சிலிங் லெட்டர் வரல. அதாவது முடிஞ்சு போயிடுச்சு, ஸ்லைடிங் முடிஞ்சு போச்சு, சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சு போச்சு, எனக்கு எதுவுமே வரல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அக்ரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எந்த கட் ஆஃபோட முடிஞ்சிருக்கோ, எந்த ரேங்கோட ஜென்ரல் ரேங்கோட முடிஞ்சிருக்கோ அதுலேருந்து ஒரு 1000 பேரோ இல்லை 500 பேரோ கூப்பிடுவாங்க. எவ்வளோக்கு ஒரு வேகன்சி பெண்டிங் இருக்கோ. அஃபிலியேட்டட் காலேஜில் ஒரு மொத்தம் 28 காலேஜ் இருக்குது. 28 காலேஜில் ஒரு காலேஜுக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ வேகன்ட் விழும் கடைசி நேரத்தில். அதை வந்து எப்படி சார் ஃபில் பண்ணுவோம்? அது ஒரு 50 சீட்டோ 100 சீட்டோ இருக்கும். அது இருந்ததுன்னா அந்த 50 சீட்டை எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன் சொல்லுவாங்க. ஸ்பாட் அட்மிஷன் ஃபார் அஃபிலியேட்டட் காலேஜ் ஒன்லி. நல்லா பாருங்கள், ஸ்பாட் அட்மிஷன் ஃபார் அஃபிலியேட்டட் காலேஜ் ஒன்லி. அஃபிலியேட்டட் காலேஜில் ஒரு காலேஜுக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ வந்து பெண்டிங் இருந்தால் அந்த காலேஜை ஸ்பாட் அட்மிஷன் கூப்பிடுவாங்க. அது பேர். ஓகேங்களா, அப்போ என்ன கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன். வெனியூ வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். டேட்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் வந்து காலேஜ் நேராக போயிடணும். நேராக போயிட்டு நீங்கள் அந்த ஃபீஸ் வந்து கூப்பிட்றோம். அங்கே உங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபீஸே பே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படின்னா பே பண்ணாதவங்க நேராக போயிட்டு அந்த கவுன்சிலிங் ஃபீஸை பே பண்ணிவிட்டு கவுன்சிலிங் லெட்டர் ஓகேங்களா உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஒரிஜினல் கவுன்சிலிங் லெட்டரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த காலேஜ் அங்கே காட்டுறாங்களோ அதில் எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் காலேஜ் ஃபீஸை பே பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் காலேஜ் எந்த காலேஜ் சொல்கிறாலும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து ஸ்பாட் அட்மிஷன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கிளியராக இப்படி தான் நடக்கும். டிஎன்ஏயோட கவுன்சிலிங் கிளியர் கட்டாக இப்படி தான் நடக்கும். இந்தந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு வரும். இந்தந்த ப்ரொசீஜரில் தான் நடக்கும்ன்றது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் போட்டு வேறு எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை. எந்தவித டென்ஷனும் வேணாம். ஒவ்வொரு நாள்லையும் நான் சொன்ன
சொன்னது மட்டும்தான் நடக்கும். சார் 5ஆம் தேதியிலே 8ஆம் தேதி கவுன்சிலிங் நடக்கும்னா நீங்கள் எதுவும் ஒன்றுமே நடக்காது. அன்னைக்கு சிம்பிளி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பேமெண்ட்டை பண்ணணும். இதுக்காக மட்டும்தான் அந்த 4 நாள் டைம், வேறு எந்த வேலையுமே உங்களுக்கு கிடையாது. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் தேதி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், 10ஆம் தேதி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். உங்களுக்கு கவுன்சிலிங் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். நேராக உங்களோட அந்த யூ கேன் அப்ளை இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு 12ஆம் தேதி நேராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கவுன்சிலிங் லெட்டர் எடுத்துகிட்டு உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு நேராக அந்த கவுன்சிலிங் லெட்டர்லேயே போட்டிருக்கோம் 12ஆம் தேதியா 13ஆம் தேதியா 14ஆம் தேதியா 15ஆம் தேதி கிளியராக போட்டிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒன்று மாறும் இந்த 4 நாளில். அதை எடுத்துகிட்டு அந்த சொல்கிற டைமில் போனால் போதும். டேரெக்டாக 12ஆம் தேதி போய் உட்காந்துக்க வேணாம். அவங்க டேட் போட்டிருப்பாங்க, அந்த டைமில் போங்க. போயிட்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துடலாம். ஓகேங்களா? கிளியராக ஸ்லைடிங் கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் வர வேண்டிதான். கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஸ்லைடிங் 2 போகும், 3 போகும், அடுத்து 4 ஃபைனல் ஸ்லைடிங் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிளியர் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எந்த லெவலுக்கு லைக் பண்ணுறீங்களோ வீடியோவை, அந்த லெவலுக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்றதை நம்ம ஃபீல் பண்ணலாம். எவ்வளோ பேர் பார்த்தாலும் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் ஓகே எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு புரியும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.